வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். டிஜிட்டல் மாற்றத்தை வலுப்படுத்துதல், திறன் மேம்பாட்டை நிலைநிறுத்துதல், செயல்திறன் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் மிகவும் ஒருங்கிணைந்த மற்றும் பயனுள்ள கல்வி முறைகளுக்கான விருப்பங்களுக்கு ஏற்ப சமூகத்துடன் தொடர்புகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலோபாய திட்டத்தின் ஒரு பகுதியாக கல்வி அமைச்சகம் தனது மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட வலைதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அரசாங்க முன்னுரிமைகளுக்கு ஏற்ப டிஜிட்டல் மாற்றத்தை முன்னேற்றுவதற்கான அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக கல்வி அமைச்சர் டாக்டர் முஹம்மது பின் முபாரக் ஜுமா புதிய வலைதளத்தின் வெளியீட்டு விழாவில் வலியுறுத்தினார். பஹ்ரைன் ராஜ்யத்தின் பங்களிப்புடன் சர்வதேச பாதுகாப்பு கூட்டணி பல நாடுகளில் போதைப் பொருள் மற்றும் மனோவியல் பொருட்கள் கடத்தல்காரர்களை குறிவைத்து ஒரு கூட்டு சர்வதேச நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை ஐரோப்பிய சட்ட அமலாக்க நிறுவனம் யூரோபோல் மற்றும் அமெரிக்காவின் சர்வதேச போலீஸ் அமைப்பு அமெரிபோல் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் உலகளவில் 25 நாடுகளின் பங்களிப்புடன் நடத்தப்பட்டுள்ளது. ஜூன் 10 முதல் ஆகஸ்ட் 7 வரை நடைபெற்ற இந்த நடவடிக்கையில் $2.9 பில்லியன் மேல் மதிப்புள்ள 822 டன்களுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 12,564 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சைபர் பாதுகாப்பு மையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஷேக் சல்மான் பின் முஹம்மது அல் கலீஃபா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் ராயல் கார்ட் கமாண்டர் மற்றும் உச்ச பாதுகாப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் நாசர் முஹம்மது அல் கலீஃபா அவரது ஆதரவின் கீழ் நடத்தப்பட்ட தேசிய சைபர் பாதுகாப்பு மையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட சைபர் ஷீல்ட் 2025 தேசிய சைபர் பயிற்சிக்கு வருகை தந்ததை முன்னிட்டு அவருக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். ஜார்டனின் ஹஷிமைட் ராஜ்யத்திற்கு தனது அதிகாரப்பூர்வ வருகையின் ஒரு பகுதியாக இளைஞர் விவகார அமைச்சர் ரவான் பென் நஜீப் தௌஃபிகி, ஜார்டனின் இளைஞர் விவகார அமைச்சர் டாக்டர் ராயித் சமி அஃபாஷ் அல் அத்வான் அவர்களுடன் இளைஞர் அதிகாரமளித்தல் மற்றும் திறன் மேம்பாட்டில் ஜார்டனின் அனுபவத்தை பற்றிய அரிய ராஜ்யத்தில் உள்ள முக்கிய இளைஞர் நிறுவனங்களுக்கு ஒரு கள சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜார்டனின் பழமையான இளைஞர் மற்றும் விளையாட்டு நிறுவனங்களில் ஒன்றான அல் ஹுசைன் யூத் சிட்டி இந்த விஜயத்தில் அடங்கும். இது இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேம்படுத்துவதையும் இளைஞர்களின் செயல்பாடுகளுக்கு ஒருங்கிணைந்த சூழலை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது.
போக்குவரத்து மீறல்களை கண்டறிய சமீபத்திய தொழில்நுட்பங்களுடன் பொருத்தப்பட்ட 500 ஸ்மார்ட் கேமராக்களை இயக்குநரகத்திற்கு வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஒழுக்கத்தை வலுப்படுத்துவதிலும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதிலும் ஒரு மைல்கல்லை குறிக்கிறது என்று போக்குவரத்து இயக்குநர் ஜெனரல் மேஜர் ஜெனரல் ஷேக் அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் வஹாப் அல் கலீஃபா கூறியுள்ளார். உள்துறை அமைச்சரும் போக்குவரத்து கவுன்சிலின் தலைவருமான ஜெனரல் ஷேக் ரஷீத் பின் அப்துல்லா அல் கலீஃபா அவர்களின் வழிகாட்டுதல்கள் மற்றும் நேரடி பின்தொடர்தலை இயக்குநர் ஜெனரல் பாராட்டினார். போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்துவதற்கும் போக்குவரத்து ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதிலும் உயிர்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் நேர்மறையாக தாக்கத்தை அடைவதற்கும் அவர் வழிகாட்டும் இந்த ஆர்வத்தையும் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஷேக் அப்துல்லா பின் கலீஃபா அல் பின் அஹ்மத் அல் கலீஃபா பஹ்ரைன் ராஜ்யத்தை ஒரு முன்னணி பிராந்திய மையமாகவும் விமான போக்குவரத்து துறையில் சிறந்து விளங்குவதற்கான உலகளாவிய இடமாகவும் மேலும் பலப்படுத்தப்பட்ட தேசிய விமான போக்குவரத்து உத்தியை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு பயிலரங்கில் கலந்து கொண்டுள்ளார். இந்த பயிலரங்கில் தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் அப்துல்லா பின் அதேல் ஃபக்ரோ மற்றும் பஹ்ரைன் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையின் BCCIயின் தலைவர் சமீர் அப்துல்லா நாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். செய்திகளை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். மீண்டும் வணக்கம். வடமேற்கு நைஜீரியாவின் ஜம்ஃபாரா மாநிலத்தின் புக்குயம் மாவட்டத்தில் காலரா பரவி 11 சமூகங்களை சேர்ந்த குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 200க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குடியிருப்பாளர்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் வியாழக்கிழமை தெரிவித்து வந்துள்ளனர். நைஜீரியாவில் நீரினால் பரவும் நோயான காலரா அசாதாரணமானது அல்ல. அங்கு கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புற சேரிகளில் சுத்தமான நீர் பற்றாக்குறை பரவலாக இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டு வருகின்றனர். மத்திய போலாந்தின் ராடாமில் ஒரு விமான கண்காட்சிக்கான ஒத்திகையின் போது போலாந்து விமானப்படையின் F-16 போர் விமானம் விபத்துக்குள்ளானது. அதில் விமானி இறந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவம் மேலும் இதற்கான விவரங்களையும் தெரிவித்துள்ளது. போஸ்னான் அருகே உள்ள 31வது தந்திரோபாய விமான தளத்திலிருந்து வந்த ஒரு விமானம் விபத்தில் சிக்கியதாகவும் அருகில் இருந்தவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் ஆயுதப்படைகளின் பொது கட்டளை தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.